தன் கட்சி உறுப்பினருக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் நான் வேலை பதவி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. கொடுக்கறப்ப அந்த பொண்ணுட்டாச்சும் சொல்லிருக்கணும், அம்மா உன் பதவியை தூக்கி இன்னொரு கொடுக்குறோம், உனக்கு அந்த பதவியில இருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கணும். சொல்லலன்னு அதிர்ச்சியாகி ரோட்ல வந்து போராடுது. விஜய் அவர்களோட காரம் மறிக்குது. நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நமக்கு என்ன பார்க்க தானே, நமக்கு யாரு எத்தனை பேர்த்த கொண்டாட முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தான் பெரிய கூட்டம் வச்சிருக்கோமே, தற்கொலை கூட்டம், நமக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு தூக்கி எரிஞ்சிட்டு எங்கன்னு போறாரு. யாரு? வருங்கால முதலமைச்சர் வெற்றி தலைவர். நீ கட்சி தலைவனா அப்புறம் ஒரு மனசுல நெஞ்சுல ஈரம் இருந்தா உன் காரு மேல வந்து விழுகுறாங்க, அது நிப்பாட்டாம என்னான்னு கேட்காம உன் பாட்டுக்கு போனேன்டா. அப்ப நீ சோறுதான் தின்றியா வேற எதுவும் தின்றியா? உனக்கு எதுக்கு கட்சி? ஆக மொத்தம் ஒண்ணு தெரியுது, இந்த தமிழ்நாட்டை ஒரே குதூகலமா வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எப்படி கத்துக்கணும்டா விஜய் அவர்களே உங்களை பார்த்து கத்துக்கலாம். அதுக்கு மிக்க நன்றி. தாவேகோட தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் இதுக்கும் சேர்த்து முட்டு கொடுங்க, மறந்துடாம எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடாதீங்க. தேர்தல் முடியும் எப்படி இன்னொரு படத்துக்கு நடிக்க போயிருவாங்க, அது மட்டும் உறுதி ஆயிடுச்சு. அண்ணன் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது. ஏன்னா தேர்தல் சந்திச்சுட்டு போனாத்தியா தெரியும் அரசியல் கலண்டா என்ன, அது எப்படி உறுதியா நிக்கணும், எப்படி கட்டுக்கோப்பா நடத்தணும் அந்த கட்சியை, தொண்டர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், தன் கட்சி உறுப்பினர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் எப்படி கையாளணும்னு ஒரு கட்சி தலைவனுக்கு தெரியணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாம கட்சியை கலைச்சு விட்டு போய் சினிமா நடிக்க போனா இது அனுபவம் தெரியாது. அதனால இந்த தேர்தல் காலத்துக்கு வந்து நிக்கிற வரைக்கும் இந்த முட்டு கொடுக்கறத தொடர்ந்து முட்டு கொடுங்க.